இப்போ அடுத்து ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச்சுக்கு வருவோம். ஓகேங்களா? முதல்ல ஒரு வண்டி முதல்ல நீங்கள் ஓட்டணும்னா உங்கள் கால் கீழே 3 பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வண்டி ஓட்டுறது ஈஸி. ஓகே, இந்த ரைட் பெடல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த நடு பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அது பி. இந்த கடைசி பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அது சி. ஆக்சிலேட்டர், பிரேக் அண்ட் கிளச். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் குழப்பதுன்னா, ஒரு வேளை நீங்கள் பைக் ஓட்டுற ஆளாக இருந்தால் பைக்கை நினச்சிக்கோங்க. இப்போ பைக் ஹேண்ட்பர் 2 ஹேண்ட்பர் இருக்குங்களா, அதில் லெஃப்டில் இருக்கிறது என்ன, கிளச்சு. ரைட் ஹேண்ட்பரில் இருக்கிறது என்ன, ஆக்சிலேட்டர் அண்டு பிரேக் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் ரைட் கையை எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஆக்சிலேட்டருக்கும் பிரேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே லெஃப்ட் கைக்கு ஒன்லி கிளச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் காரும். உங்கள் வலது கால் ஒன்லி ஆக்சிலேட்டர் அண்டு பிரேக் இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகணும். எப்படி ரைட் கையில் நம்ம டூ வீலர் பைக் ஓட்டுறப்ப ஆக்சிலேட்டர் பிரேக் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த ரைட் கால் ஆக்சிலேட்டர் அண்டு பிரேக். ஓகேவா? அதே டூ வீலரில் எப்படி லெஃப்ட் கை கிளச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த லெஃப்ட் கால் கிளச்சுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகணும். இந்த லெஃப்ட் கால் பிரேக்குக்கோ இந்த ரைட் கால் கிளச்சுக்கோ போகக்கூடாது. எப்படி டூ வீலரில் 2 ஹேண்ட்பர் இருக்கும், அதில் லெஃப்ட் கை கொண்டு போய் நீங்கள் ரைட்டில் வைப்பீங்களா, வைக்க முடியாதுல்ல. அதே மாதிரி ரைட் கை கொண்டு போய் லெஃப்ட்டில் வைப்பீங்களா, வச்சு ஓட்ட முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே. ஓகேங்களா? இதை எப்படி அமுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ஃபார் ஆக்சிலேட்டருக்கு கட்டர் முனியை மட்டும் வச்சு டச் மட்டும் பண்ணுங்கள், அழுத்திடாதீங்க. இப்போ நீங்கள் பைக் ஓட்டுறாளா அல்லது ஸ்கூட்டி ஓட்டுறாளா இருந்தால் நீங்கள் ஏறி உட்காந்துட்டு ஒரே திருவிட்டுட்டிங்கன்னாவும் சரட்டுன்னு போய் எங்கேயாவது மோதிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணுவீங்களே, அதே மாதிரி தான் காரும். கட்டவரை வச்சு லைட்டாக டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பிரேக்கும் சரி, எப்போதும் கட்டவரை வச்சு டச் பண்ணுங்கள். ஏன்னா ஆக்சிலேட்டர் அழுத்திட்டோம்னா வேகமாக போய் முன்னாடி போகிறவங்கள மோதிடுவோம். அதே மாதிரி பிரேக்கை வேகமாக அமுக்கிட்டா வண்டி சடனாக நின்றோம், பின்னாடி வரவங்க நம்மளை மோதிடுவாங்க. இதனால தான் முக்கால்வாசி ஆக்சிடென்ட் நடக்கிறது. ஓகேங்களா? அதனால் ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் எப்போதும் கட்டவரில் வச்சு டச் பண்ணால் போதுங்கிற மைண்ட் செட்டில் ஓட்டுங்க. ஓகேவா? சரி. அதுவே கிளச்சுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டவரல் இருக்குதுங்கள, இந்த கட்டவரலோட மேலே எப்படி கட்டவரலை மேலே தூக்கிடுங்க. தூக்கிக்கிட்டு அந்த பாதத்தை படுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கால் வலி வராது. உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி அமுக்க முடியும். வச்சுக்கிட்டு மெதுவாக தான் மிதிக்கணும், ஆனால் அடி வரைக்கும் மிதிக்கணும். உங்கள் கால் அந்த மேட்டில் போய் படணும். பட்டாதான் இங்கே கியரு உங்களுக்கு சாஃப்டாக விழுவும்.